நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த ட்ராமால வர ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற ட்ராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேவரட் கப்பலோட ஒரு நியூ ட்ராமா போட்டிருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருக்கு பதிலாக ஹீரோயினை ஹீரோக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே விருப்பமே இல்லாம தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில பல காரணங்களால இவங்க ரெண்டு பேருமே அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டை பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்களா, இல்லாட்டி அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களோட ஒன்று சேர்றாங்களா அப்படிங்கிறத ஸ்டோரியாக இருக்க போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயின் ஜங்க தான் காட்டுறாங்க. அவ ஒரு ஹோட்டல் ரூம்ல உட்காந்துட்டு மேஜிக் காயின்ல எல்லாம் யூஸ் பண்ணி அவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதாவது இவளோட ஃபர்ஸ்ட் லவர், அவன் பேரு ஹான், அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வருது. ஒரு டைம் அவன் உயிரோட இருக்கான்னு வருது, ஒரு டைம் அவன் செத்து போயிட்டான்னு வருது. இவளே கன்ஃபியூஷன் ஆயிடுறா. இருந்து புலம்பிட்டு இருக்கா, டே நீ உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியான்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு போன் கால் வர, காலை அட்டன் பண்ணோன்னா பேங்க்ல இருந்து தான் கால் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு, எனக்கு எந்த லோனும் வேண்டாம், சும்மா இதுக்கு கால் பண்ணி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, போனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் கால் பண்ணிருக்காங்க. நான் உன்னோட அப்பா, என்னோட வாய்ஸ் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ உடனே ஓ அப்பாவா, சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா சொல்றாங்க, ஃபூ ஃபேமிலில இருந்து நாளைக்கு 10 மணிக்கு உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, நாளைக்கு உனக்கு மேரேஜ் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இவளுமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு டானு 9 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவேன். ஏன்னா அந்த ஃபூ ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து டவுரி பணம் நிறைய வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. என்ன அந்த மாப்பிள்ளைக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு பதிலா என்ன மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினோட கோமாய் காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவளுடைய கதவை திறந்து அவ ரூம்குள்ள ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவன் பேரு யாங்கு. அவனுக்கு பாத்தீங்கன்னா நல்லா அடிபட்டு இருக்கு, உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட உள்ள வந்துட்டு இருக்கான். அவனை நிறைய ரவுடி பசங்க துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ரூம்குள்ள யாராவது வந்தா பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஹீரோயினுமே பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அச்சச்சோ யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வாயை பொத்திடுறான். கத்துனா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க, இவளுமே பயத்துல எதுவுமே பேசாம இருக்கா. ஹீரோவை துரத்திட்டு வந்த ரவுடி பசங்க எல்லாருமே இன்னைக்கு ஹீரோவை கொல்லாம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை துரத்திட்டு வந்த ரவுடிகள்லாம் ஹீரோ இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்லயே காதை வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு தெரியுது அந்த ரவுடி பசங்க எல்லாம் வெளில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் போடு, இல்லாட்டி உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே இவனுக்கு பயந்துட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்கான். உடனே அந்த ரவுடி பசங்களும் இந்த ரூம்ல ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூமை செக் பண்ணாம அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கழுத்துல இருந்தே கை எடுக்கிறான். அப்ப ஹீரோயினோட ட்ரெஸ் லைட்டா விலகி இருக்கும். அவளோட கையில பாத்தீங்கன்னா ஒரு மூன் ஷேப்ல ஒரு பர்த் மார்க் இருக்கு. அதை அவன் பார்த்தோன்னு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறக்குள்ள இவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோ தான் கிட்ட தப்பா தான் நடக்க போறான்னு நினைச்சிட்டு கையில ஒரு நீடில் வச்சு அவனுடைய கழுத்திலே குத்த அவன் அப்படியே மயங்கி போயிடுறான். அவன் மயங்கினதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. அட பாவி, கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு அடிபட்டு இருக்கதை நோட் பண்றா. அவனுடைய ஷர்ட்டை கழட்டி பார்த்தா புல்லட்ல ஷூட் பண்ண மார்க் வேற இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்படுறா. அச்சோ இவன் என்ன பெரிய மாஃபியா பாஸா இருப்பானோ, இப்படி அடிபட்டு இருக்கு, இப்ப நம்ம காப்பாத்தாம விட்டா இவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து வச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தான். அவளுக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவ ஹீரோவோட உயிரை காப்பாத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் காலையில தான் கண்ணு முழிச்சு பாக்குறான். அவன் உயிருக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்ல போல. அவனுக்கு நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட சரியா ஞாபகம் இல்ல. அப்போ ஹீரோவோட ஆள்களுமே அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட பிஏ கேக்குறான், பாஸ் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நான் இப்போ சேஃபா தான் இருக்கேன். நேத்து நைட்டு இந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்தினா. இந்த ரூம் வந்துட்டு யார் பேர்ல புக் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோவோட பிஏமே வந்துட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர்
இவ பேரு ஜியாங். அவ ஹீரோயினை பார்த்து ரொம்பவே ஜெலஸ் ஆகுறா. என்ன இவ இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கா. நீ ஒரு அன்லக்கியான பொண்ணு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உன்னோட பாட்டி ஒன்னு எடுத்து வளர்த்தாங்க, நீ உங்க பாட்டி கூட வளர்ந்தப்போ உங்க பாட்டியுமே செத்து போயிட்டாங்க, இப்போ வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போற, அந்த ஹஸ்பண்டுமே சீக்கிரம் செத்துருவான், நீ வந்துட்டு விடோவா தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் மாம் உடனே அவங்க பொண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ, நீ ஜியாங் சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காதமா, நீ விடோவெல்லாம் ஆக மாட்ட, ஆல்ரெடி அந்த மாப்பிளைக்கே கால் நடக்க முடியாது, நீ ஒரு கேர்டேக்கரா இருந்து உன்னோட ஹஸ்பண்ட பாத்துக்கோ, அது மட்டும் தான் உன்னால பண்ண முடியும், இங்க எப்படி வேலைக்காரி மாதிரி இருந்தியோ அங்கேயும் அதே வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின்மே, இங்க வெட்டியா இருந்து உங்களை பாத்துட்டு இருந்திருக்கேன்ல, இனிமேல் இதுக்கு பதிலா நான் என் ஹஸ்பண்ட பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, உன்னை கூப்பிட்டு போக ஃபூ ஃபேமிலில இருந்து கார் அனுப்பியிருக்காங்க, நீ போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த கார்ல அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் அங்க வந்தோடனே அந்த ஃபூ ஃபேமிலியில இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக யங் மாஸ்டர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே கதவை திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட கதவு தானா மூடுது. அவளுக்கெல்லாம் செம பயமா இருக்கு. என்னடா இது பேய் வீடு மாதிரி இருக்கு, யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ முன்னாடி மாஸ்க் போட்டு பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஐயோ அம்மா பேயின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணிலே ஒரு குத்து. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட கண்ணு வீங்கி போயிருக்கு. இவ உடனே ஐயோ சாரிங்க, நீங்க தான் என் ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாது, தெரியாம உங்களை குத்திட்டேன், உங்க வீட்டு பிள்ளைய என்ன நினைச்சு மன்னிச்சு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவோட ஃபேஸுமே இவ பாக்குறா. இவனை தானே நேத்து நைட்டு நம்ம காப்பாத்தணும், இவன் எப்படி இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட ஸ்டாஃப் தான் வந்துட்டு ஹீரோக்கு ஐஸ் பேக் எல்லாம் கொடுக்கறாங்க. அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, நீங்க எங்க யங் மாஸ்டரை நல்லாவே அடிச்சிட்டீங்க, பாவம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் கேக்குறா, என்ன இவங்க தான் அவங்க யங் மாஸ்டரா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க பார்க்க அக்லியா இருப்பாங்க, சரியான கோவக்காரங்க, கால் நடக்க முடியாது, ரொம்ப குள்ளமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இவங்க பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காங்களே, இவங்க தான் அவங்க யங் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அவன் உடனே நீ என்ன கல்யாணம் பண்ணதே பணத்துக்காக தானே, ஓவரா வாய் பேசிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க ஸ்டாஃப் கிட்ட இந்த பொண்ணை துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அச்சோ இவன் திருப்பி நம்மள அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டா நம்மளால நம்மளோட சின்ன வயசு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கவே முடியாது, நான் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும், பேசாம இவனை எப்படியாவது சமாளிச்சு இவன் கூட இருக்கலாம், இவன் பார்க்க கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், இருந்தாலும் நமக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. ஐயோ இங்க பாருங்க, எனக்கு நீங்க தான் என் புருஷன்னு தெரியாது, நீங்க என்ன வந்து மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு போனா தானே எனக்கு நீங்க தான் ஹஸ்பண்ட் தெரியும், நான் தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், லவ் எதுல இருந்து ஆரம்பிக்கும், சண்டேல இருந்து தானே ஆரம்பிக்கும், இந்த சண்டே நாளைக்குள்ள நமக்கு லவ்வாங் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோ மைண்டுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அடி பாவி, அடிச்சு என் கண்ணை உடைச்சதும் இல்லாம லவ் டைலாக் ஆடி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். ஹீரோயினோட ஃபேஸ் பிடிச்சிட்டு, இங்க பாரு, நீ என்ன அடிச்ச மாதிரி நானும் உன்னை அடிக்க முடியும், ஏதோ போனா போகட்டும் விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ சொல்றா, பரவாயில்லங்க, நீங்க என்ன அடிக்கிறதுனால அடிச்சுக்கோங்க, நான்லாம் உங்களை மாதிரி எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன், நீங்க தான் சின்ன அடிப்பட்டதுக்கே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இவ பேசுறதெல்லாம் கடுப்பாயிட்டே இருக்கு. ஆனா ஹீரோயின் பக்கத்துல இருக்கும்போது நேத்து நைட்டு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு நம்மளை காப்பாத்தினால அவன் மேல அடிக்கிற ஸ்மெல் மாதிரி இவன் மேல அடிக்குதே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவன் கேட்க ஆரம்பிக்கிறான், நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே புரிஞ்சுக்கிட்டா, சரி இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவ உண்மையை சொல்லாம மறைச்சிடுறா. ஏன்னா நேத்து நைட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மயக்கமாக்கிருப்பா இல்லையா, அந்த விஷயம் தெரிஞ்சா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை துரத்து விட்டுருவான்னு பயந்துட்டு ஹீரோயின் சொல்றா, என்னங்க இப்படி சொல்றீங்க, நான் வீட்டுல தான் இருந்தேன், வேற எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. இவனுமே ஹீரோயின் பத்தி தப்பா நினைக்கிறான். சரி இந்த பொண்ணு பணத்துக்காக தான் மேரேஜ் பண்ண வந்திருக்கா, இவெல்லாம் எப்படி நம்மள காப்பாத்திருப்பா, இவ சொல்றது உண்மையா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவனுமே நம்பிடுறான். அதுக்கப்புறம் இவன் பிஏ கிட்ட இந்த பொண்ணை நான் பார்க்க கூடாது, சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட பிஏ சொல்றாங்க, பாஸ் இந்த பொண்ணு இந்த வீட்லயே இருக்கட்டுமே, உங்க பாட்டி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷனுமே சரியில்லை, நீங்க கண்டிப்பா இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதோட நீங்க 4 பொண்ணை விரட்டி விட்டுட்டீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்த அப்போ இவனுமே ஐயோ இந்த கிளவி தொலை தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்த வீட்லயே இருக்க சொல்லிடுறான். ஆனா இவன் கண்ணிலே படக்கூடாது, எப்பயுமே வந்து சர்வன்ட் ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அப்பாடா எப்படியோ இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்தலன்னு சொல்லிட்டு
ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அவனோட காட்ஸ் கிட்ட இருந்து தான் கால் வருது. பாஸ், நீங்க செக் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த ஹோட்டல் ரூம்ல வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல, அந்த ஃபுட்டேஜுமே யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க பாஸ், அதை ரெக்கவர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லிடுறான், நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும், ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வந்தே ஆகணும், பெஸ்ட் ஹேக்கரா பார்த்து அந்த வீடியோவை எடுத்து தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் சாப்பிடுறதுக்கு வந்திருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு எதுவுமே வைக்கல, அவ ஹீரோவோட பிளேட்ல இருந்து எடுத்து திங்கறா. அத பார்த்தோன்னே ஹீரோமே சரியான சோத்துக்கு செத்தவளா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட மொபைலுக்கு அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் தான் டெக்ஸ்ட் பண்றா. ஹே, நம்ம ரொம்ப நாளா உன்னுடைய ஃபேமிலி மேஜிக் பாக்ஸ் ஒன்று தேடிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஏலத்துக்கு வரப்போகுது, நீ கரெக்ட் டைமுக்கு வந்துரு, நம்ம போய் அந்த மேஜிக் பாக்ஸை வாங்கிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மேஜிக் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவோட தான் போல. அதுல மெடிசனை பத்தி நிறைய டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயினோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அப்பா காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பாக்ஸ வித்திருப்பாங்க. இப்போ அந்த பாக்ஸ் தான் ஏலத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த பக்கம் ஹீரோமே வந்துட்டு அதே மேஜிக் பாக்ஸ் தான் வாங்க வந்திருக்கான். பிகாஸ் அவனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்க அம்மாவோட பாக்ஸ்னு இவனுக்கு தெரியும், அதனால அவன் வாங்க வந்திருப்பான். இப்போ ஏலம் நடக்கிற இடத்துக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே அடையாளம் தெரியாத மாதிரி மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு படி மேல போய் 1 மில்லியனுக்கு கேக்குறா. இத பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிரா. யாரடா இந்த பொண்ணு இவ்ளோ ரேட்டுக்கு வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் ஹீரோயினோட ஷோல்டர்ல இருக்க பர்த் மார்க்கை நோட் பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ ஏலம் கேட்காம அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்திருப்பா. அவளுக்குமே வந்துட்டு இந்த மூன் ஷேப்ல தான் வந்துட்டு பர்த் மார்க் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவன் கண்டுபிடிச்சிடறான். ஓ, இது நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டு தான், அவளோட அம்மாவுடைய மேஜிக் பாக்ஸ் தான் ஏலம் எடுக்க வந்திருக்கா, இவளுக்காக தான் நானுமே வந்திருக்கேன், இவகிட்ட நம்ம எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த ஏலத்துல வின் பண்ணி அந்த மேஜிக் பாக்ஸுமே வாங்கிட்டு போயிடுறா. ஹீரோ தேடி பாக்குறான், ஆனா ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. மாஸ்க் போட்டிருந்தனால ஹீரோக்குமே வந்துட்டு வந்தது ஹீரோயின் தாங்கிற விஷயம் தெரியாது. ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹீரோயினை வச்சுட்டு சுத்தி சுத்தி அவளையே தேடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய பிஏ கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட அங்கிள் வந்துட்டு சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு சாக்கு மூட்டையில கட்டி என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் வந்து என்ன காப்பாத்தினா. அவ மட்டும் இல்லைன்னா நான் எப்பயோ செத்துருப்பேன். இப்ப கூட அவ ஃபேமிலிக்கு சொந்தமான மேஜிக் பாக்ஸ வாங்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள அவளே வந்து வாங்கிட்டு போயிட்டா. 20 வருஷமா நான் அவளை தேடிட்டு இருக்கேன், ஆனா இன்னுமே என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க கார்ல இருந்து வந்து இறங்குறா. இதை ஹீரோவோட பிஏ நோட் பண்ணிடுறான். அவன் சொல்றான், பாஸ், உங்க வைஃப பாக்குறதுக்கு இன்னைக்கு ஏலத்துக்கு ஒரு பொண்ணு வந்தால அந்த மாதிரியே இருக்கு, ஒருவேளை இவங்க தான் வந்து ஏலம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே அப்படி இருக்குமான்னு யோசிக்கிறான். ஆனா இவனால இது நம்பவும் முடியல, ஏன்னா ஹீரோயின் கிட்ட அவ்வளவு பணம் இருக்காதுன்னு நினைக்கிறான். ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் தான் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கான கீ வந்துட்டு இவங்க கிட்ட இல்ல. இவங்க எவ்வளவோ ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அது ஓபன் பண்ணவே முடியல. ஏன்னா இதோட கீ பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாதான் இதுக்கான கீ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம பரம்பரையா ஹீரோவோட ஃபேமிலிக்கு தான் வந்துட்டு கடமைப்பட்டு வந்திருக்கோம், அவங்களோடதுல தான் நம்ம மெடிசன் பார்த்துட்டு இருக்கோம், கணக்கி எப்பயுமே அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. ஹீரோயினுமே சின்ன வயசுல யோசிச்சு பாக்குறா. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கீ வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்த விஷயத்த இவ அவளுடைய ஃப்ரெண்டுக்காரனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ கதவை திறக்கிற சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோயின் அந்த மேஜிக் பாக்ஸ ஒளிய வச்சிடறா. ஹீரோ கேக்குறா, இப்படி ஏதோ ஒளிய வச்ச மாதிரி இருந்தது, என்ன ஒளிய வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க இவ சமாளிக்கிறா, நான் ஏதோ ஒளிய வைக்கலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த பர்த் மார்க் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்றான். இவன் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அந்த பர்த் மார்க் இல்ல. இதை பார்த்தோம் அவன் ஷாக் ஆயிடுறான். அப்போ ஒரு வேளை இது நம்ம தேடிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்டு கிடையாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோக்கு இவன் மேல டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்த் மார்க்கை தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ச்சே, இவதான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நினைச்சேன், ஆனா கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிடுறா. ஹீரோயின் சொல்றா, என்னங்க என்கிட்ட ஃபிளர்ட் பண்ணலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வம்பு பண்ண அவனுமே நீ என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி கட்டிட்டு போயிடுறான். ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த கீயை பார்த்துதான் யோசிச்சுட்டு இருக்கா. உன்னோட ஃபேமிலிக்கு என்கிட்டதான் இருக்கு, நீ எப்ப இதை வந்து வாங்குவ, சின்ன வயசுல நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்ல ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ 7 வயசா இருக்கிறப்போ அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது
இருக்கும்போது இவனுக்கு சொத்து எதுவும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அங்கிள் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தான் ஹீரோக்கு கால் அடிபட்டிருக்கும். ஹீரோவோட கார் பாத்தீங்கன்னா இந்த ஃபூ ஃபேமிலியோட பாட்டியோட கார்ல தான் இடிச்சிருப்பாங்க. பாட்டிக்கு ஹீரோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவன் பெரிய குடும்பத்தோட பையன், இவனை கொல்றதுக்கு இவங்க அங்கிள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க அங்கிள் கிட்ட சொல்லிருங்க, நான் இந்த பையனை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு ஹீரோ 7 வயசா இருக்கும் போதே ஹீரோவை தத்து எடுத்திருப்பாங்க. ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. பாட்டி வந்துட்டு நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு மீடியால எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க அவனை சீக்கிரட்டா தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியோட ஃபேமிலிக்கு ஹீரோவை தத்து எடுத்தது பிடிக்கவே இல்ல. பாட்டியோட பையன் என்ன நினைக்கிறான்னா ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்தா எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல செம்ம கடுப்பா இருப்பாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நிறைய எனிமிஸா உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ வந்துட்டு இறந்து போயிட்டதா வந்துட்டு நியூஸ்லயே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதனாலதான் ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு உயிரோட இருக்கானா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல காயின் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ பிரசன்ட்ல பாட்டிய காட்டுறாங்க. பாட்டி வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க மேட் வந்து சொல்றாங்க, உங்க பேரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால நீங்க தைரியமா சாப்பிடலாம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியுமே ஆனா கேள்விப்பட்டமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இருந்தாலும் அந்த பொண்ணை வேலை செய்யறவங்க தங்குற ரூம்ல தான் தங்க வச்சிருக்கான், இவன் இப்படி பண்ணிட்டு இருந்தானா என் குடும்பத்துக்கு எப்படி ஒரு வாரிசு கிடைக்கும், இவன் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான், இவனை என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சடனா கதவை திறந்து உள்ள வந்துடுறா. ஹீரோ இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். வாவ், நீங்க பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, ஏய் உன்னை யார் என் ரூம்க்கு வர சொன்னா, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம ஹீரோவே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவன் உடனே, என்னடி நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா, என்னையே இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, நான் பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா, நான் எந்த பேட் இன்டென்ஷன்லயும் பார்க்கலப்பா, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ உடனே, நீ எதுவும் என்ன பார்த்து கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு வெளில தள்ள பாக்குறான். இது என்னோட ரூம், உனக்குன்னு ஒரு சர்வன்ட் தங்கறதுக்கு ரூம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ரூமை தாண்டி என் ரூமுக்கெல்லாம் வர வேலை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. ஏய் என்னடா என்னோட பேத்திய கழுத்து பிடிச்சு வெள்ளத்துல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் உடனே பாட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. நல்லா கேளுங்க பாட்டி, என்ன அவங்க ரூம்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. பாட்டியை பார்த்தோன்னே இவ்வளவு நேரம் கோவப்பட்டு இருந்த ஹீரோ பல்ல காட்டி பேச ஆரம்பிக்கிறான். பாட்டி, நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி சொல்றாங்க, ஆமாடா நான் சொல்லிட்டு வந்தா நீ ஆக்டிங்க போட்டிருப்ப, இப்ப தானே நீ இந்த பொண்ணை எப்படி நடத்துங்கிற விஷயமே எனக்கு தெரியுது, அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு, அவளை நாய் விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பக்கத்துல ஹீரோயின்மே, ஆமா பாட்டி நல்லா கேளுங்க, என்ன இவங்க ரூம்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, சர்வன்ட் இருக்க ரூம்ல தான் நான் இருக்கணுமாமா, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாட்டி சொல்றாங்க, அச்சோ நீ பார்க்க ரொம்பவே ஸ்வீட்டா இருக்க, இதுக்கப்புறம் இவன் உன்னை புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, பாட்டி இந்த உலகத்துல என்னோட பாட்டியா இருந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எனக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னா பாட்டி உருகிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஹீரோக்கு பாட்டினா உனக்கும் பாட்டி தாமா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, பாட்டி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. ஹீரோயினுக்குமே பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே நல்லா ஸ்வீட்டா பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்க்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. பாட்டி வந்துட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, என்னமா ரொம்பவே சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்க, இரு நான் என் பேரங்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி தர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நீ மட்டும் நல்ல நல்ல துணியா போட்டிருக்க, ஆனா உன்னோட ஒய்ஃப் பாரு பழைய துணியா போட்டிருக்கா, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும்னு உனக்கு தோணவே இல்லையா, பேசாம அவளை கூப்பிட்டு ஷாப்பிங் போ அப்படின்னு சொல்ல, இவன் சொல்றான், பாட்டி உங்களுக்கே என்னோட நிலைமை தெரியும்ல, எந்த நேரத்துல எவன் வந்து என்ன கொல்லுவானே எனக்கு தெரியாது, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கால் நடக்க முடியாதவன் நடிச்சிட்டு இருக்கேன், இவளை கூப்பிட்டு நான் எப்படி ஷாப்பிங் போறது அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி சொல்றாங்க, நீ அப்படியே வீல் சேரோட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷாப்பிங்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் அந்த மாலுக்கு வந்தோடனே அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. ஹீரோயின் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் ஜியாங் வந்துடுறா. அவ ஹீரோயினை பார்த்தோன்னே, அச்சோ இங்க ஒரே குப்பனா தடிக்குது, இந்த மாதிரி சாக்கடை எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா, இவ்வளவு நேரம் ஸ்மெல் வரல, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாக்கடை ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை கலாச்சி விட்டுறா. நீ சரியான குள்ள நரி தானே, ஓமால இருந்தா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு
இவ இப்படி இன்சல்ட் பண்ணோன்னு ஜியாங் செமையா கடுப்பாயிரா. உடனே ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குள்ளவாத்து, நீ என்னடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, ஓ நீ எல்லாம் இதுகளோட ஃப்ரெண்ட்ஸா, நீங்களும் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, நீ இந்த மால்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஷாப்ல எல்லாம் பணக்காரங்க தான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க. உன் தகுதிக்கு நீ எப்படி இங்க வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்? இங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ் எவ்வளவு விலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கூட ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோ இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜியாங்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இவளை பார்த்தாலே தெரியுது இவ பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு, இவெல்லாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர் ஹீரோயினோட கையில இருந்து ட்ரெஸ் வாங்கிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, எதுக்கு அந்த ட்ரெஸ் என்கிட்ட இருந்து எடுத்தீங்க? நான் அந்த ட்ரெஸ் வாங்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேனேஜர் சொல்றா, மூஞ்சி பார்த்தாலே தெரியுது யார் இந்த ட்ரெஸ் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்கன்னு. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க கஸ்டமரை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேனேஜர் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. இந்த ட்ரெஸ் 10 மில்லியன், இதெல்லாம் உன்னால வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் செலக்ட் பண்ண ட்ரெஸ் இந்த ஜியாங் எடுத்து வச்சுட்டு, இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிக்கிறேன், என்னால இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன், அந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவளுமே, ஓ உன்கிட்ட இந்த ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட பிய வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பாஸ் அங்க பாருங்க உங்க ஒய்ஃபை வந்துட்டு அந்த பொண்ணு எப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு, நீங்க போய் சண்டை போடுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல இவன் உடனே, ஏன்டா அவளே பெரிய வாயாடி, கொஞ்சம் விட்டா ஊரே வித்துருவா, அவளே சமாளிச்சிருவா, நம்ம இருந்து பொறுமையா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே, சரி அந்த ட்ரெஸ் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற ட்ரெஸ் எடுக்க போறா. அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்ததை விட ஹையஸ்ட் காஸ்டா எடுக்கிறா. அதுவும் லிமிடெட் எடிஷன் போல. அதை பார்த்தோன்ன மேனேஜருமே, இங்க பாருங்களேன் அந்த பொண்ணே ஏழைதான், அவ 10 மில்லியனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கா, இவனால கண்டிப்பா இந்த ட்ரெஸ் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜியாங்குமே, ஆமா இவகிட்ட எதுக்கு பணம் இருக்க போகுது, இவனால வாங்கவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு கண்டிப்பா ஜியாங் கிட்ட மணி இருக்காது, கண்டிப்பா இந்த டைம் அவ என்னோட ட்ராப்ல மாட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் செலக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இப்பவுமே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை வாங்கலான்னு ட்ரை பண்றா. ஐயோ நம்ம கார்டுல அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ட்ரெஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. சரி நீ இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கே, இது வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே கரெக்டான டைமா பார்த்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த கார்டு கொடுத்து அவளுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஹீரோயினே பாத்தீங்கன்னா அவங்க கார்டுல வந்துட்டு அந்த ட்ரெஸ் வாங்கிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் டாக்டர் தானே, அது யாருக்குமே தெரியாது, அவங்க சீக்கிரட்டா வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் கிட்ட நிறையவே மணி இருக்கும். ஹீரோயின் பே பண்ணதை பார்த்து ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இவகிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருமே வந்துட்டு ஹீரோயின் இந்த ட்ரெஸ் 10 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க இல்லையா, அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் கிட்ட இப்ப பல்ல காட்டி பேச ஆரம்பிக்கிறா. நீங்க தான் எங்களோட விஐபி கஸ்டமர், இதுக்கப்புறம் எப்ப நீங்க வந்தாலும் உங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே இந்த புள்ளி கேங்க்கு செமையா கடுப்பாயிருது. ஜியாங் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் லேடி கிட்ட, நீ எல்லாம் மேனேஜரா இருக்க தகுதியே இல்லாதவ, ஒரு கஸ்டமர் கிட்ட காசு இருந்தா ஒரு மாதிரியும் காசு இல்லைன்னா வேற மாதிரியும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த ஷாப்போட ஓனர் கிட்ட போட்டு கொடுத்துறா. ஓனர் வந்துட்டு மேனேஜரை அரைஞ்சு அந்த மாலை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், உனக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது, யார் உனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அங்க கடையில எல்லாருமே என்ன இன்சல்ட் பண்ணாங்க, அப்ப எதை பத்தியுமே நீங்க கேட்கல, இப்போ இந்த காசை பத்தி மட்டும் கேக்குறீங்க, நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னு அவன் சொல்றான், நான் தான் கேக்குறேன்ல சொல்லுடி, உனக்கு எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே வந்துட்டு, பாட்டி தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, இது பாட்டியோட கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில போலான்னு சொல்லி பாக்குறா. அப்போ டோரை வந்துட்டு யாரோ வெளில இருந்து பூட்டி இருக்காங்க. ஹீரோயின் கதவு போட்டு தட்டிட்டு இருக்கா, யாராவது கதவு தருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து சொல்றா, அங்க பாரு யாரோ கதவு பூட்டி இருக்காங்க, யார்கிட்டயா சொல்லி கதவை திறந்து விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, பாட்டி வந்துட்டு ஹீரோ குடிக்கிறதுக்கு சூப் கொடுத்திருப்பாங்க, அதுல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டாங்க போல, அதுதான் இப்ப வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இந்த டோரும் கூட பாட்டி தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் தெரியாமலே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோனை பிடிச்சு சோஃபால தள்ளி விட்டுட்டு, நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு சடனா என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே
ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் உள்ள போட்டுட்டு இருக்க சத்தம் வெளில பாட்டிக்கு கேக்குது. பரவாயில்ல, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. சூப்பு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. அவன் உடனே ஹீரோவை தள்ளி விடுறா. டேய், இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்டா, எப்படா நீ இந்த மாதிரிலாம் என்ன கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் அப்பயுமே வந்துட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கா. இவ எவ்வளவோ ட்ரை பண்றாடே, கொஞ்சம் பேசாம இருடா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே ஹீரோயின் கிட்ட அக்குபஞ்சர் பண்ற நீடில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஹீரோவோட கழுத்திலே குத்திடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ மயக்கம் போட்டுறான். மயக்கம் போட்டவன அப்படியே தரையில தூங்க வச்சுட்டு இவ ஜாலியா பெட்ல படுத்துட்டு இருக்கா. காலையில ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஹாயா பெட்ல தூங்கிட்டு இருக்கான். இவன் தரையில தூங்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே இப்போ ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கீழே படுக்க வச்சுட்டு நீ மட்டும் ஜாலியா பெட்ல படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த தப்பான டைம்ல பாட்டியுமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கத பார்த்துட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு, அச்சச்சோ சாரி, நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ உடனே ஐயோ இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க. பாட்டி போனதுக்கு அப்புறம் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கடா என்ன கீழே படுக்க வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, பின்ன நான் என்ன பண்றது, உங்களை தூக்கி பெட்லயே படுக்க வைக்க முடியும், அதான் நீங்க கீழே நல்லா சாவகாசமா தூங்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே சரி உன்னோட சர்வன்ட் ரூமுக்கு போ, இதுக்கப்புறம் என்னோட ரூம்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஆமா இது பெரிய இந்த ரூம், ஓவரா சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே திட்டிட்டு போறா. அப்ப ஹீரோக்கு நேத்து நைட்டு நடந்தது லைட்டா ஞாபகம் வர, என்னடா நம்ம கழுத்துல இந்த பொண்ணு நீடில் வச்சு குத்துற மாதிரி ஞாபகமா இருக்கு, அன்னைக்கு ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி தானே அந்த பொண்ணு நம்மள நீடில் வச்சு கழுத்துல குத்துன மாதிரி ஃபீல் ஆச்சு, என்ன 2 பேருமே ஒரே பொண்ணாதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு கிளியரா எதுவுமே ஞாபகம் வரல. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. பார்ட்டி தான் ரொம்ப கம்பல் பண்ணி இவங்க 2 அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டில ஜியாங்குமே இருக்கா. அந்த மால்ல ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவு இன்சல்ட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த கோவத்தை இன்னுமே மனசுல வச்சுட்டு ஹீரோயினை பார்த்தோன்னு ரொம்பவே கோவப்படுறா. ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பார்ட்டிக்கு வந்திருப்ப, இந்த பார்ட்டிக்கு வரக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, தகுதியா, அந்த தகுதியை பத்தி பேசினா உன்னைல இந்த பார்ட்டிக்குள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்ல இவன் உடனே கோவப்பட்டு ஹீரோயினை அறிய வர அப்ப ஹீரோ கையை பிடிச்சிடுறான். ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரத பார்த்தோன்னே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹீரோ மேல இம்ப்ரெஸ் ஆகுறா. இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, என்னாச்சு இவனுக்கு, இவன் எப்பயுமே நம்ம கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பான், யார் இன்சல்ட் பண்ணாலும் இவன் கண்டுக்கவே மாட்டானே, இப்ப என்ன இவனே வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த சியாங் வந்துட்டு ஹீரோவை மேல இருந்து கீழே வரைக்கும் நோட்டு விட்டுட்டு இருக்கா. வாவ், இவன் பார்க்க செம ஸ்மார்ட்டா இருக்கானே, இவன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, இவன் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நீங்க எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் சொல்றா, ஏய் அவங்க என் ஹஸ்பண்ட், அவங்க ஃபூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இவ உடனே என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கியா, ஃபூ ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை நான் கேள்விப்பட்டேன், அவங்களால நடக்கவே முடியாது, அவங்க பார்க்க அக்லியா இருப்பாங்க, நான் இவங்க அப்படியா, இவங்க பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காங்க, நீ உன்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பையன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா, இந்த விஷயம் மட்டும் ஃபூ ஃபேமிலியில இருக்க யங் மாஸ்டருக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவாங்க, என்ன ஃபேமிலியோட மானத்தை வாங்குறதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோமே மனசுக்குள்ள அட கடவுளே, இவ்வளவு அழகா நான் இருக்கேன், ஆனா இந்த பாட்டி என்னை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கு, என்ன பண்றது, எல்லாமே என்னோட நல்லதுக்கு தான் இந்த பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஜியாங் வந்துட்டு எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ ஹீரோ கிட்ட ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, இவ நல்லவளே கிடையாது, இவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, இவளோட ட்ராப்ல நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசி ஹீரோவை எப்படியாவது இவளோட பக்கம் இழுக்கலான்னு பாக்குறா. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, என்னடி உன் தங்கச்சி உன்னை விட பெரிய சூனியக்காரியா இருப்பா போல, இவ கூட இத்தனை வருஷமா நீ எப்படி வாழ்ந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே சிரிச்சுட்டு, இப்ப புரியுதா என்னோட நிலைமை என்னன்னு, கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இந்த ஜியாங் உடனே நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் அவன் நல்லவ இல்லைன்னு சொன்னேன்ல, நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ உடனே சி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த பாட்டில எல்லாரும் முன்னாடியும் ஜியாங்க கீழே தள்ளி விட்டதுனால ஜியாங்க்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிருது. அவ ஹீரோ கிட்ட, இங்க பாரு, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, நீ இப்போ என்ன தள்ளி விட்டதுக்கு எல்லாரும் முன்னாடியும் நீல்டன் பண்ணி நீ என்கிட்ட சாரி கேட்கணும், நீ மட்டும் அப்படி கேட்கலனா உன்னை இருக்கிற இடம் தெரியாம அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே பொடி பைத்தியக்காரி, என்னாலலாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மம்மும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் மம்முக்கெல்லாம் ஹீரோனை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்கா இருக்கு, இவெல்லாம் எப்படி இந்த பாட்டிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஜியாங்
ஜியாங் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அப்பா இந்த பையன் யாருன்னே தெரியலப்பா, இவன் இந்த பார்ட்டில வச்சு இன்சல்ட் பண்ணிட்டான், நீங்க அவனை என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஃபூ ஃபேமிலில இருக்கா, அவளோட ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த பையன் கூட தான் சுத்திட்டு இருக்கா. இந்த விஷயம் மட்டும் ஃபூ ஃபேமிலிக்கு தெரிஞ்சா உங்களை தான் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க அவளையுமே மிரட்டுங்க, அவ இந்த மாதிரி அஃபேர் வச்சு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் இப்படிப்பட்டவளான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க எல்லாரையும் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான போட்டுட்டாங்க. ஸ்டெப்பும் உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு எல்லாம் விக்கமாவே இல்லையா, நான் தான் உனக்கு ஃபூ ஃபேமிலியில இருக்க யங் மாஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சேன்ல, இப்போ எவன் கூடயே ஊர் சுத்திட்டு இருக்க, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அப்பாவுமே, என்னடி நான் உன்னை சாகடிக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பார்ட்டிக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்க, இது மட்டும் உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அப்பா நீ என்ன லூசா, இதான் என்னோட ஹஸ்பண்ட், நான் ஒன்னும் யாரு கூட எல்லாம் வரல, நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கேன், இவங்க தான் ஃபூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர்னு சொல்ல இத ஹீரோயினோட அப்பா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருப்பா, நான் உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், என்னோட பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து நீ போலாம், இல்லாட்டி நான் உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, என்னால யாருக்கிட்டையும் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட பிக்கு கால் பண்ணி ஹீரோயினோட ஃபேமிலி கூட போட்டிருக்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். ஹீரோ இந்த மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னே மொத்த குடும்பமே வந்துட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அட பைத்தியங்களா, இதுக்கப்புறம் நீ பேங்க் கரப்ட் ஆக போறீங்க, ஆனா எல்லாருமே பல்ல காட்டிட்டு இருக்கீங்க, என்ன கூட்டத்தோட எல்லாத்துக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பாவுமே, என்ன போய் சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா, இவனை நடிக்கிறதுக்கு எங்க இருந்து கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோட கம்பெனில இருந்தா கால் வருது. நாங்க ஃபூ கம்பெனில இருந்தா பேசுறோம், உங்களோட அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே நாங்க வந்து பிரேக் பண்றோம், இதுக்கப்புறம் நீங்க எங்க கம்பெனியோட டீல் போட முடியாது, எங்க கம்பெனி கூட மட்டும் இல்ல உங்களால எந்த கம்பெனி கூடயுமே டீல் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போக இந்த ஜியாங் வந்துட்டு அப்பயுமே இது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறா, இது எல்லாமே கோஇன்சிடென்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹீரோயினோட அப்பாவுமே ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த பார்ட்டிக்கு ஹீரோவோட பாட்டி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரங்கிட்டே மன்னிப்பு கேட்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருப்பீங்க, ஹீரோ தான் இந்த ஃபூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. பாட்டி சொல்றாங்க, என்னோட பேரனுக்கு நிறைய எனிமிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க தான் சின்ன வயசுல இருந்தே என்னோட பேர்னால கால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா இதுலயுமே ஒரு நல்லது நடந்திருக்கு, யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சது, இதுக்கப்புறம் உங்க கம்பெனி கூட நாங்க டீல் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா உடனே ஹீரோவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ சாரி, எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க அறையறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்னால தாண்டி வந்தது, நீ தான் வந்துட்டு இந்த தம்பியை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்ட, நீ பேசாம அவங்க முன்னாடி நில்டன் பண்ணி மன்னிப்பு கேளு, இல்லாட்டி நம்ம பேங்க் கரப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல ஜியாங் வர வழி இல்லாம ஹீரோ ஹீரோயின் முன்னாடி நில்டன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவ பல்ல காட்டிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன உனக்கு இப்ப ஹாப்பியா இருக்கா, சரி இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, சரி அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோமே, சரி என்னோட வைஃப் சொல்றதுனால இந்த ஒரு டைம் அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்திருக்கவங்களுமே சரி ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. ஹீரோ எல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா, என்னைய டான்ஸ் ஆட கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஜியாங் சொல்றா, ஹீரோயின் வந்துட்டு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கவ, அவளுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா மட்டமா பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க, எங்களை மன்னிச்சிருங்க, என்னோட பொண்ணுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, டான்ஸ் தானே நான் அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடிட்டு இருக்கத பாட்டி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்படி க்ளோஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டையே மறந்துடுறாங்க. ஹீரோக்கு இப்ப ஹீரோயின் மேல லைட்டா லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. இவங்க டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அவங்களோட பிஏ கிட்ட இருந்து கால் வருது. பாஸ், நீங்க இத்தனை நாளா தேடிட்டு இருந்தீங்கல்ல அந்த ஹோட்டல்ல உங்க கூட இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ், சீக்கிரமா வந்துட்டு நீங்க நான் சொல்ற ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவளோட பிஏ தான் கால் பண்றாங்க. மேடம், நீங்க இத்தனை நாளா வந்துட்டு உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தேடிட்டு இருந்தீங்கல்ல அவங்க கடைக்கு போறாங்க அப்படின்னு சொல்ல இவளுமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பிஏ கூப்பிட்ட ரூமுக்கு தான் போயிருக்கான். இந்த பார்ட்டியுமே வந்துட்டு அன்னைக்கு நடந்த அதே ஹோட்டல்ல தான் வச்சிருப்பாங்க போல. பிஏ ஒரு பையனை காமிச்சிட்டு, இந்த பையன் தான் இந்த ஹோட்டலோட ஸ்டாஃப் பாஸ், இந்த பையனுக்கு யார் உங்க கூட அன்னைக்கு இருந்தாங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ஜியாங்கும் அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, அன்னைக்கு அந்த ரூம்ல யார் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, இதோ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி
கேட்க அதுக்கு அந்த ஸ்டாஃப்மே ஆமா இந்த பொண்ணு தான் உங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கை காமிக்க ஹீரோ உடனே பல்ல காட்டிட்டு மேடம் இப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அவன் ஏதோ தெரியாம வளரிட்டு இருக்கான், நான் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணவே இல்ல, நான் போய் என்னோட வில்லேஜ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான் அப்ப நீங்க ஸ்டே பண்ணாம தான் இவன் உன்னை பார்த்தேன்னு சொல்றானா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயின் உடனே அந்த ஹோட்டல் ஸ்டாஃபே கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏய் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு, அந்த ரூம்ல வந்துட்டு நானா இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்கிறான். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜியாங் வந்துட்டு அவளோட வீட்டுல பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோயின் எந்த டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை இந்த ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ண வச்சிருப்பா. இந்த ஹோட்டல் ரூம் வந்துட்டு இந்த ஜியாங்கோட பேர்ல தான் வந்துட்டு புக் ஆயிருக்கும். அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த ஹோட்டல்ல தான் இருந்திருப்பாங்க. அத அந்த ஸ்டாஃப்மே பார்த்திருப்பான். இப்ப நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கான், இதோ இந்த ஜியாங் பொண்ணு தான் ஸ்டே பண்ணாங்க, இவங்க பேர்ல தான் இந்த ஹோட்டல்ல ரூம் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுறான். அவனுக்கு ஹீரோயின் தான் வந்துட்டு அவ கூட இருந்திருப்பான்னு தோணிட்டே இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் ஜியாங் கிட்ட கேக்குறான், சரி நீ தான் அவ்வளவு பெரிய பணக்காரியாச்சே, நீ எதுக்கு அன்னைக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே கதையை அடிச்சு விட ஆரம்பிக்கிறா. நான் என்னோட பர்த்டேக்கு ஆர்ஃபனேஜ்ல இருக்க பசங்களுக்கு எல்லாம் ஃபுட் டொனேட் பண்ணிட்டு வந்தேன், வரும்போது ரொம்ப லேட் ஆயிருச்சா, அதனாலதான் நான் வந்துட்டு இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆயிருச்சு. நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க கூட டோர் ஓபன் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, உங்களை நிறைய பேர் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, நீங்க அப்ப என்னோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கத்தான்னு சொல்லி என்ன மிரட்டினீங்க, அப்போ நான் நீடல் வச்சு உங்க கழுத்தை குத்திட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு மெடிசன் எல்லாம் வச்சு விட்டு உங்க உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ணதெல்லாம் இவ பண்ணதா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இதை பத்தி எதுவும் சொல்லாம ஆமா அவதான் உங்களை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு பதிலா நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஆனா அப்ப கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, இனிமே எதுவும் கெட்டு போல, நம்ம ரெண்டு பெர்ஃபெக்டான மேட்ச் தான், நான் உங்களை காப்பாத்திருக்கேன்ல, நீங்களே என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோமே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இவ என்ன பேசினாலும் அதை நம்பவே முடியல. இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவ ஷோல்டரை காட்டுறா. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பர்த் மார்க் இவளுக்கு இருக்கு. ஹீரோ உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் டான்ஸ் பார்ட்டில இருந்து வெளில வந்துட்டு இருப்பா. அப்போ இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை தடுக்கிறா. என்னடி நல்ல பையனா பார்த்து வளைச்சு போட்டுட்டியா, எனக்கு தான் ஹீரோ வேணும், நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்ல இவன் உடனே சரி நீ அவனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹோட்டல்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு நீ பண்ண மாதிரி சொல்லிரு, அதுக்கப்புறம் நீ அவனை காப்பாத்தனவன்னு சொல்லிட்டு உன் மேல லவ் வந்துரும், நீங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஆனா இதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னோட அம்மோட அஸ்தி உன்கிட்ட தானே இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஜியாங்குமே வந்துட்டு சரின்னு சொல்லி டீல் போட்டுக்கிறா. அதனாலதான் ஹீரோயின் இப்ப இதெல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுக்காதமா நின்னுட்டு இருக்கா. ஜியாங் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேச வர அவன் உடனே மூக்க பொத்திக்கிறான். ஏன்னா இவளோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அன்னைக்கு காப்பாத்தின பொண்ணு மேல இருந்து இந்த ஸ்மெல் வரலையே, ஒருவேளை வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் கேட்டுறான், ஏய் அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தின, அன்னைக்கு இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே அச்சுச்சோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து சொல்றா, பாட்டிக்கு அங்க உடம்பு சரியில்ல மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க போல. பாட்டி அன்கான்சியஸ்ல இருக்காங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு பாட்டியை செக் பண்ணிட்டு பாட்டிக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, யாரோ பாட்டி சாப்பிடுற ஃபுட்ல கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை கலந்துட்டே இருந்திருக்காங்க, இப்போ அதுதான் இப்ப ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான், பாட்டியை கொலை பண்ண யார் ட்ரை பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாட்டியோட பையன் ஃபேமிலி எல்லாருமே வராங்க. வந்தோடனே எல்லாருமே பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப பாசமா இருக்கவங்க மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அங்கிள் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, பாட்டிக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னோட ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மாக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது, என்னடா எங்க அம்மாவை கொண்டுட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு உன் பேருக்கு எழுதி வாங்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி பாட்டிக்கு உடம்பு முடியாம இருக்கு, இப்போ ஆர்கியூ பண்ணாம பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க, இது என்ன பாய்சனே தெரியல, பாட்டியை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இதுக்கு மிராக்கிள் டாக்டர் வந்தாதான் வந்துட்டு பாட்டியை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வில்லேஜ்ல இருந்து ஒரு டாக்டர் வராங்க. அவங்களுமே வந்துட்டு பாட்டியை காப்பாத்த முடியாது, இவங்களுக்கு என்ன விஷயம் கொடுத்திருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துட்டு சரி நீங்க தள்ளுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவ நீடில் வச்சு கழுத்துல கரெக்டான பாயிண்ட்ல குத்துனோன்னு பாட்டிக்கு கான்சியஸ் வந்துருது. பாட்டி சரியாடுறாங்க. அந்த வில்லேஜ் டாக்டருமே பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி இப்போ உயிரோட தான் இருக்காங்க, பாட்டிக்கு இப்ப எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. ஹீரோ அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை அட்மிட் பண்ணி பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துட்டு நீங்க எதுக்கு இவள இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, இவ என்னோட சிஸ்டர் தானே, நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உங்களோட
என்னோட உயிரை காப்பாத்திருக்கேன், நீங்க என்ன மேரேஜ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா மேரேஜை பத்தி எல்லாம் என்னால இப்ப யோசிக்க முடியாது, என்கிட்ட ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்கு, அது வேணா உன்னோட ஃபேமிலிக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்றா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு ப்ராஜெக்டை விட நீங்க தான் முக்கியம், எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க என்னோட சிஸ்டரை தப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஆக்சுவலி நீங்க என்னதான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, இப்போ உங்களுக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆக வேண்டியது அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ சொல்றா எனக்கு எல்லாமே புரியுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இவளை நான் டைவர்ஸ் பண்ணும்ல, நான் ஃபர்ஸ்ட் இவளை டைவர்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளுமே சரி யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரி தூங்குன மாதிரி நடிச்சது போதும் கொஞ்சம் முழிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் உடனே அச்சிச்சோ கண்டுபிடிச்சிட்டீங்களா, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கதான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றா நீ போ எழுந்து வரியா இல்லாட்டி டாக்டர் கூப்பிட்டு உன்னை இன்ஜெக்ஷன் போட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயின்மே அச்சிச்சோ நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப பாட்டியை செக் பண்ண தான் வந்திருப்பா. பாட்டியை செக் பண்ணிட்டு ஹீரோயின் சொல்றா இப்போ நீங்க பயப்பட வேண்டாம், பாட்டி இப்போ நல்லா தான் இருக்காங்க, சீக்கிரமாவே பாட்டிக்கு கான்சியஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்றாங்க, உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா. அவங்க உடனே சரி நீ நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா, அப்பதான் உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட தான் அவளோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க, மாப்பிள்ள நீங்க வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இந்த சியாங் வந்துட்டு நீங்க எங்க வீட்டுக்கு ஸ்பெஷலா வந்திருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஸ்பெஷலா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பல்ல காட்டிட்டு டீயை நீட்ட அதை வாங்கி ஹீரோயின் குடிச்சிடுறா. ஹீரோயினுக்கு தெரியும் இவ ஏதாவது கலந்துருப்பா, அதை ஹீரோ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ அதை வாங்கி குடிச்சிடுறா. ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினை தனியா பேச கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எப்படி செத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே நான் இந்த உண்மை எல்லாமே வந்துட்டு இந்த ஃபைல்ல எழுதி வச்சிருக்கேன், நீ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வேகமா அந்த ஃபைல் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இவ இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா அவளுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. அவ உடனே மயங்கி போயிடுறா. என்னன்னா ஹீரோயின் ஒரு ஃபைல் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே தான் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, அதுல இருந்து புகை வந்துட்டு இருக்கு, அந்த புகையை ஸ்மெல் பண்ணனாலதான் ஹீரோயின் இப்போ மயக்கம் போட்டுறாங்க. ஹீரோயின் மயங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போய் விடுறாங்க. இந்த ரூமுக்கு வேற ஒருத்தனையுமே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு வீட்ல இருந்துட்டு ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல இந்த ஜியாங் தான் உட்காந்து ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கேட்டுறான் ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவ எங்க அப்பா கூட தான் பேசிட்டு இருக்கா, ஏதோ இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு இருந்தாலும் டவுட்டாவே இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோட பிஏ தான் கால் பண்றா, மேடம்க்கு ப்ராப்ளம், அவங்க இப்போ உங்க கூடயே இல்ல, அவங்க ஹோட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இந்த பக்கம் ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அந்த ரூம்ல இருக்கவன் மிஸ்பிஹேவ் பண்ண வர ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்து அவனை அடிச்சு போட்டுறாங்க. ஹீரோயின் உண்மையிலே மயங்கி இருக்க மாட்டா, சும்மா மயங்கினமா தான் நடிச்சிருப்பா போல. ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவனுமே மயங்கி போயிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, சி என்னோட ஃபேமிலி இவ்வளவு கேவலமா இருப்பாங்க நான் நினைச்சும் கூட பார்க்கவே இல்ல, அவங்களுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மாமும் வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ இவ பேரை நம்ம டேமேஜ் பண்ணிட்டா ஹீரோ இவளை வெறுத்துருவா, டைவர்ஸ் கொடுத்துருவா, அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு தான் அந்த ஃபூ ஃபேமிலியில வாழ போறா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் டோர் திறந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்படி நிக்கிறத பார்த்தோன்னே 2 பேருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. வெளியில வந்தவ அவங்க மேல இப்ப மயக்கம் போறதுக்கு மயக்க மருந்த தூக்கி போட்டு விட்டுறா. மயங்கினவங்கள நேரா உள்ள அந்த பையன் கூட படுக்க வச்சிடறாங்க. இவ அதுக்கப்புறம் பிரஸ்ஸுக்கு தான் கால் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஜியாங் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு டீ கொடுக்க வந்திருப்பா இல்லையா, அதுல ட்ரக்ஸ் கலந்திருப்பா போல, அதை வாங்கி இவ குடிச்சிருப்பா இல்லையா, அந்த ட்ரக்ஸ் இப்பதான் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ வந்துட்டு காப்பாத்த வந்திருக்கான். ஹீரோயின் இப்படி இருக்கத பார்த்தோன்னே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே ஹீரோ கூப்பிட்டு ரூமுக்கு தான் போறா. அவ ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்தோன்னே ஹீரோ சொல்றா ஏ உனக்கு என்னாச்சு, ஏண்டி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா இல்ல இல்ல எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வந்தா ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வந்திருக்கும் இல்லையா, அதனால அவனுமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையில இருக்க அந்த பர்த் மார்க்குமே பாத்துறான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் தான் இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பாசமா ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஹீரோயின் அப்ப கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ இந்த மாதிரி பக்கத்துல இருந்தோன்னா அவ செமையா ஷாக் ஆகி
கத்த ஆரம்பிக்கிறா. அடே நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றா, எல்லாத்துக்கும் அனு நீ தான், நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் வந்துட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா இவளுக்குமே நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ கடவுளே, நான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவதான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லாமலே வந்துட்டு ஹீரோயினை டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பிரஸ்ஸுக்கு கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கத பார்த்தோன்னே பிரஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க பிசினஸ் கான்ட்ராக்டுக்காக உங்க வைஃபே யூஸ் பண்றீங்களா, அந்த மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பா உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க இப்படி மோசமா பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிருது. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறான், இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா, உன்னோட அப்பாவை நீ ரிவெஞ்ச் எடுத்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமா அவங்கள ரிவெஞ்ச் எடுத்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றா, உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு இந்த ஃபூ ஃபேமிலி எப்பயுமே துணையா இருப்பாங்க, நான் உனக்கு எப்பயுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு நிறைய பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுமே காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலுமே ஹீரோவோட காரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல ஹீரோ மயக்கம் போட்டே விழுந்துடுறா. இவ பயந்துட்டு இருக்கா. ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு முழிச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கான்சியஸ் வந்துருது. எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு தான் போன் பண்ணி நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், இங்க ஹெலிகாப்டர் அனுப்பிவே அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்மே வந்துட்டு ஹெலிகாப்டரை அனுப்பி வச்சிடறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க பாட்டியோட ஃபேமிலி தான் வர வைக்கிறாங்க. பாட்டியோட பையன் எல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்கான். டே உனக்கு எவ்வளவு திமிரு, எங்களோட வீட்ல இருந்துட்டு எங்களே இந்த மாதிரி வர வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, அங்கிள் நான் உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அங்கிள் சொல்றாங்க, நான் என்ன தப்பு பண்ண, நான் என்ன ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோவோட பிஏ வந்துட்டு எவிடன்ஸை கொடுக்கறான். பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன் கொடுத்ததே இவங்களாதான் இருப்பாங்க போல, எல்லாமே சொத்துக்காக தான். எங்க பாட்டி வந்துட்டு இந்த அனாதை பையன் மேல சொத்து எழுதி வச்சுவானோங்கிற பயத்துலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல கொலை பண்ண ட்ரை பண்ணது, இப்ப கூட கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு இந்த அங்கிள் பண்ணதான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சோன்னா இவங்கனால எதுவுமே பேச முடியல. அப்போ இந்த அங்கிளோட ஒய்ஃப் சொல்றாங்க, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, அந்த பாட்டி உன்னை ஆஃப்னேஜ்ல இருந்து தத்து எடுத்துட்டு வளர்த்துட்டு வந்தாங்க, பையனை விட உன் மேல தானே பாசமா இருக்காங்க, கடைசி காலத்துல எல்லா சொத்தையுமே உன் பேர் எழுதி வச்சுட்டா நானும் என் பையனும் எங்க போறது, அதான் எங்க சேஃப்டிக்கு நாங்க இப்படி பண்ணோம், நீ வந்துட்டு எங்க வழியில குறுக்க வரலனா நாங்க எதுக்கு உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ சொல்றா, சரி சொத்துக்காக என்ன கொலை பண்ண நினைச்சீங்க, ஆனா எப்படி பாட்டியை கொலை பண்ண முடிஞ்சது, எதுக்காக பாட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க, பாட்டியை கொண்டுட்டா உங்களுக்கு அதுக்கான சொத்து எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அங்கிள் உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ வந்து பாத்தியாடா எங்க அம்மாவை கொலை பண்ண நான் தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு, நான் எங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இந்த வீட்டுல மேல பாக்குற மேடை மிரட்டிதான் இதெல்லாம் நீங்க பண்ண வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு எல்லா உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே அழுதுட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுவும் இவங்க தான் வந்துட்டு பாட்டி குடிக்கிற ஃபுட்ல வந்துட்டு எப்பயுமே ஸ்லோ பாய்சனை மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எனக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என் பையனை கடத்தி வச்சுட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த பாய்சனை கலக்க வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி இதை கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அட பாவி, நீ எல்லாம் என்னோட பையனே கிடையாதுடா, ஒரு நிமிஷம் கூட நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாது, என்னோட சொத்துல இருந்து உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அவங்க பையன் வந்துட்டு பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டியுமே உன்னை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த பையனே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க பிஏ தான் கால் பண்றாங்க. மேடம் உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த உண்மையெல்லாம் உங்க அப்பா சொல்ல போறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஜியாங் ஸ்டெப் மதர் எல்லாத்தையுமே அடிச்சு விசாரிக்க சொல்லியிருப்பாங்க போல. அடி தாங்க முடியாம இப்பதான் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னு இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அம்மாவை கொண்டிருப்பீங்க, எங்க அம்மா யாருக்கு என்ன பாவம் பண்ணாங்க, எங்க அம்மாவை கொலை பண்ணவங்களை சும்மா விட மாட்டேன், உங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணியே கொலை பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ரிப்பாமும் ஜியாங்குமே வந்துட்டு உங்க அப்பா தானே உங்க அம்மாவை கொண்டாங்க, எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, உங்களுக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்தையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோனை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிருப்பான் போல, அது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மெடிசன்லாம் நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா வந்துட்டு அவளை கொடுமைப்படுத்தி தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க, அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே வந்துட்டு அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு
இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் ஹீரோயினை தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு சுகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவளை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. எங்க அம்மா கொண்டவங்களை நான் பழி வாங்கிட்டேன், எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயின் அவங்க அம்மாவோட கலரிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்குவேன், அவ கூட சந்தோஷமா ஒரு நியூ லைஃப வாழலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஹான் என்ன மன்னிச்சிடு, சின்ன வயசுல நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா இப்ப என் மனசு ஃபுல்லா ஹீரோ மட்டும் தான் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நானுமே ஒரு லைஃப் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட பிஏ கிட்ட இருந்ததா கால் வருது. ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட தேட சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த தேடுற விஷயத்துல தான் வந்துட்டு பிஏ போனப்போ ஹீரோவோட ஒரிஜினல் அங்கிள் கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. அவன் பாத்தீங்கன்னா சரியான சைக்கோவா இருப்பான் போல. அவன் ஹீரோயினோட பிஏவை போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கான். ஹீரோவோட ஒரிஜினல் அங்கிள் வந்துட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா, உன்னோட அம்மாவோட மேஜிக் பாக்ஸ் உன்கிட்ட தான் இருக்கும் போல, உனக்காக தானே உன்னோட பிஏ வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் உயிரோட இருக்கணும்னா நீ உன்னோட மேஜிக் பாக்ஸை என்கிட்ட கொண்டு வந்து கொடு, இல்லாட்டி அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவளோட பிஏ ரொம்பவே முக்கியம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவளை ஒரு தம்பி மாதிரி தான் வச்சு வளர்த்துட்டு வந்திருப்பா. ஹீரோயின் எப்படியாவது அவளோட பிஏவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவளே வந்துட்டு ஒரு ஜோசியக்காரி மாதிரி வேஷம் போட்டு போறா. அவங்களுமே வந்துட்டு ஹீரோயின் உண்மையான ஜோசியக்காரி நம்பிட்டு அவளை உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட ஒரிஜினல் அங்கிள் சொல்றாங்க, என்னுடைய அண்ணா ஃபேமிலி வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு பையன் தான், அந்த பையனுமே இறந்து போயிட்டான், அவன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு என் கைக்கு தான் வரும்னு நினைச்சேன், ஆனா உயிரில என்ன எழுதி வச்சிருக்குன்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சொத்து எனக்கு கிடைக்கும்னு இருந்திருக்கு. இப்போ 18 வருஷமே ஆச்சு, நான் அந்த கம்பெனிக்கு சிஓ ஆக போறேன், இதுக்கு நடுவுல எந்த தடங்களும் வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஓ தாராளமா பூஜை பண்ணிடலாம், அதுக்கு இந்த நைட் நான் இங்க ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பூஜை பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யாரும் இல்லாத சமயமா பார்த்துட்டு அவளோட பிஏவை தான் தேடிட்டு இருக்கா. பிஏ பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்காங்க. ஹீரோயின் தான் வந்து காப்பாத்தி அவனை வெளில கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோவோட அங்கிள் கிட்ட அவன் மாட்டிக்கிறா. ஹீரோயின் வேற வழி இல்லாம அவங்களுடைய மேஜிக் பாக்ஸ ஹீரோவோட அங்கிள் கிட்ட கொடுக்கறா. என்கிட்ட பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இதுக்கான கீ வந்துட்டு உங்களோட ஃபேமிலி வாரிசு கிட்ட தான் இருக்கு, இதை என்ன பண்ணியுமே ஓபன் பண்ண முடியாது, உங்க ஃபேமிலியோட வாரிசு வந்தா மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அங்கிளுமே அந்த பாக்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்கு, அதுல தான் நான் சிஓவா கன்ஃபார்ம் ஆக போறேன், நான் அந்த கம்பெனியோட சிஓ ஆகிற வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மீட்டிங்குமே நடந்துட்டு இருக்கு. அங்க வந்திருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோவோட அங்கிளுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் தான் இவங்களை எப்படி நம்ம சிஓவா ஏத்துக்க முடியும், இவங்களோட அண்ணா பையன் தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஓ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோட அங்கிள் சொல்றாங்க, என்னோட அண்ணா பையன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான், 7 வயசா இருக்கும் போது அவன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், இதுக்கப்புறம் அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு, அவனை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டு இருந்தான் இல்லையா, அவனுமே ஆளை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அங்கிளுமே வந்துட்டு சரி உங்களை யாருக்குமே ஆட்சி பண்ணிடலன்னா நான் இந்த கம்பெனியோட சிஓ ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ மாசா உள்ள வந்துட்டு இருக்கான். என்ன அங்கிள், அதுக்குள்ள வந்துட்டு நீங்க இந்த கம்பெனியோட சிஓ ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கிள் கேக்குறாங்க, யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நான் தான் இந்த கம்பெனியோட சிஓ ஆக போறவன், நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த குடும்பத்தோட வாரிசு தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்கிளுமே ஆமா இந்த குடும்பத்தோட வாரிசு ஆல்ரெடி இறந்து போயிருச்சு, நீ என்னடா என்னோட அண்ணாவோட பையன் சொல்லிட்டு ஏமாத்த பாக்குறியா, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க ஹீரோ சொல்ற, நான் போய் சொல்ல அங்கிள், என்கிட்ட தான் கீ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை காட்டுறான். அந்த கீ பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலில மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்தோன்னா அங்கிள் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. செத்து போயிட்டான்னு நினைச்சேன், இன்னும் உயிரோட தான் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீயா அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு சாகல, உயிரோட தான் இருக்கான்னு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கிள் சொல்றாங்க, இல்ல இது ஒரிஜினல் கீயே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா இப்ப தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவோட அந்த மேஜிக் பாக்ஸ ஓபன் பண்றான். அதுவுமே ஓபன் ஆயிருது. இத ஹீரோவோட அங்கிளால ஏத்துக்கவே முடியல. அப்போ ஹீரோ வந்துட்டு போலீஸ கூப்பிட்டு அவங்க அங்கிளை அரெஸ்ட் பண்ண சொல்றான். இந்த அங்கிள் தான் பாத்தீங்கன்னா சொத்துக்காக ஹீரோவோட அம்மா அப்பாவுமே கொலை பண்ணிருப்பாங்க போல. என்னோட அப்பா அம்மாவே கொலை பண்ணீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா, ஆமா அங்கிள் நீங்க இதுக்கப்புறம் ஜெயில தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ
ஹீரோயின் அவங்களோட பிஏவை காப்பாத்த வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோ தான் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கா கேட்க, இவ சொல்லிடுறா, நான் தான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, இந்த குடும்பத்தோட வாரிசே நான் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறா. அட பாவி பயலே, அப்ப நீ தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா? இது உனக்கு எப்ப இருந்து தெரியும்? தெரிஞ்சு கூட என்கிட்ட சொல்லாம விளையாண்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு கடுப்பாகிறா. அப்ப ஹீரோமே வந்துட்டு அந்த கீ எடுத்து காமிச்சிட்டு, இங்க பாரு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பாட்டி வந்து என்ன தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னோட அங்கிள் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு சிஓ ஆக போறான்னு கேள்விப்பட்டேன், அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் அந்த கீயை பார்த்தோட தான் நம்புறா. அப்போ நீ நிஜமாலுமே உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவனுமே கையை பிடிச்சிட்டு, ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன், என்னோட அங்கிளை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு அந்த அங்கிளை ஏமாத்துறதுக்கு வீட்டுக்கே வந்திருப்பா. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க, அங்கிளுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னு செம கடுப்பா இருக்கு, என்னோட பிளான் எல்லாம் கடைசி நிமிஷத்துல சொதப்பிட்டீங்கல்ல, உங்க ரெண்டு பேத்தையுமே கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனுடைய கம்பெனில சிஓ ஆயிடுறான். ஹீரோவும் ஹீரோயின் இப்ப சந்தோஷமா பேசிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நீ இந்த கம்பெனியோட சிஓ ஆயிட்ட, எனக்குமே என்னோட சின்ன வயசுல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்ததோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.